எப்பவுமே கேஸ் சிலிண்டரோட லெவலுக்கு மேலதான் கேஸ் ஸ்டவ் வைக்கணும். இது நான் டம்மிக்கு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கேஸ் சிலிண்டரோட லெவலுக்கு கீழே இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வைக்க கூடாது. கேஸ் ஸ்டவ் எப்பவுமே அதிகமா காத்து வீசுற இடத்துல வைக்க கூடாது. ஸ்டவ்ல எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஃபேன் போடக்கூடாது. லைட்டர் இல்லாத சமயத்துல தீக்குத்திய பத்த வச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணாதப்ப இந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடணும். சமையல் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க துணியை வச்சு பாத்திரங்களை இறக்கக்கூடாது. சமையல் செய்யும்போது ஸ்டவ் பக்கத்திலே தான் இருக்கணும். கேஸ் ஸ்டவ் கேஸ் சிலிண்டருக்கு பக்கத்தால ஈஸியா ஃபயர் ஆகுற கெரசின் ஸ்டவ், கிராக்கர்ஸ், பெட்ரோல், டீசல் கேனை பக்கத்துல வைக்கக்கூடாது. கேஸ் சிலிண்டரை எப்பவுமே ஸ்ட்ரைட்டா தான் வைக்கணும். இப்படி படுக்க வைக்கக்கூடாது. கேஸ் சிலிண்டர்ல இருந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டியூபை 5 years once சேஞ்ச் பண்ணணும். கேஸ் லீக் ஆகுற மாதிரி தெரிஞ்சா எல்லா விண்டோவையும் திறந்து வச்சிடணும். கேஸ் லீக் ஆகும்போது எந்த சுவிட்சும் போடக்கூடாது. எல்பிஜி கேஸ் லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா 1906ங்கிற எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் எல்லா நேரத்துலயும் ப்ரிகாஷனா இருந்து பாருங்க. லைஃப் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும்.